மதுரையில் 83 கிரானைட் குவாரிகள் விதிமீறல் ஈடுபட்டிருப்பதாக அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 83 கிரானைட் குவாரிகளில் விதிமீறல் நடைபெற்றிருப்பதை உறுதி செய்து நீதிபதி ஜோதிமனு குழு அறிக்கை அளித்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் கிரானைட் குவாரிகளில் விதிமீறல் குறித்து ஆய்வு நடத்த நீதிபதி ஜோதிமணி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் கண்ணன். கூடுதல் தகவல். நிச்சயமாக மதுரை மாவட்டத்தில் கிரானைட் குவாரியில் நடைபெற்ற விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளை கண்டறிய புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அலுவலர்கள் கொண்ட குழுவானது கடந்த 2012ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அக்குழுவின் அறிக்கைக்கு குத்தகைதாரர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து குத்தகைதாரரின் கோரிக்கைப்படி இரண்டாவது குழுவானது அமைக்கப்பட்டது. முதல் குழுவின் முறைகேடுகள் கண்டறியப்பட்ட 83 குவாரிகளில் இரண்டாவது குழுவானது ஆய்வு செய்து தனது அறிக்கையும் அளித்தது. இந்த இரண்டாவது குழுவின் அறிக்கைக்கும் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மூன்றாவது குழுவும் அமைக்கப்பட்டது. இந்த மூன்றாவது குழுவின் அறிக்கைக்கும் தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இந்த 3 குழுக்களின் அறிக்கைகளை ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் ஓய்வு பெற்ற இந்திய புவியியல் ஆய்வுக் கழகத்தின் கூடுதல் இயக்குநர் பாஸ்கரன் மற்றும் புவியியல் சுரங்கத்துறை கூடுதல் இயக்குநர் சுதர்சன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இவர்கள் அனைவரும் கடந்த 6 மாதத்திற்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு குவாரிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த ஆய்வை மேற்கொண்ட பிறகு தனது அறிக்கையை இன்றைய தினம் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் சமர்ப்பித்துள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த அறிக்கையில் கடந்த 3 குழுவின் அறிக்கையில் என்னென்ன இடம்பெற்றிருந்தன, அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, கிரானைட் குவாரிகளில் எந்த அளவு விதிமீறல் நடைபெற்றது என்பது தொடர்பான ஒரு முழுமையான விரிவான அறிக்கைகள், அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள 83 கிரானைட் குவாரிகளில் நடைபெற்ற விதிமீறல்கள் தொடர்பான முழுமையாக அறிக்கையை ஆய்வு செய்து அந்த குழுவினர் தற்போது அந்த அறிக்கையை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் தற்போது சமர்ப்பித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.